முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் கொடுத்த வாக்குறுதியை கடைசி நிமிடம் வரைக்கும் நிறைவேற்றி இருக்கிறார். இதே நிறைவேற்றலோடு சேர்த்து அடுத்த வாக்குறுதியையும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உரிமையாக தமிழக மக்களிடம், தமிழக மகளிரிடம் ஒரு வேண்டுகோளையும் வைத்துவிட்டு சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் பீகார்ல கொடுத்த வெறும் தேர்தலுக்காக மட்டுமே கொடுத்த 10,000 ரூபாயும் திருப்பி வாங்கணும்னு செல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சூழ்ச்சிகரமான ஆட்சியையும் கம்பேர் செய்து பார்க்க வேண்டியது காலத்தினுடைய தேவைகளாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. மக்களிடம் எதிர்க்கட்சிகளும் சரி, ஒட்டுமொத்தமாக மீடியாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக செயல்படக்கூடிய மீடியா என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை பேர்களும் மக்களிடத்தில் இன்றைக்கு ஒரு விதமான மனக்குழப்பத்தை ஏற்படுத்த வருவார்கள். இந்த 5,000 ரூபாயும் உங்களுக்கான 5,000 ரூபாய், இதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஓட்ட மாத்திரம் எங்க கட்சிக்கு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பல்வேறு கட்சிகள் உங்களிடம் வந்து சேர்வதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அப்படி இருக்குங்கும் போது ஒட்டுமொத்தமாக 2023 1,13,00,000 ஆரம்பித்து இன்றைக்கு 1,31,00,000 மக்களுக்கும் தொடர்ச்சியாக மாதம் ஒவ்வொரு காலகட்டத்தில் பல்வேறு நிதி சுமைகளை தாண்டியும் இந்த அரசாங்கம் மக்களுக்கான அதை உதவித்தொகையாக கருதாமல் உரிமை தொகையாக ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த தமிழகத்தில் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறதுங்கிறது தான் வரலாறு. ஸோ ஒட்டுமொத்தமான தமிழக மக்களும் இந்த 2 பீகாரினுடைய கொடுக்கப்பட்ட 10,000 ரூபாயும் தமிழகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 5,000 ரூபாயும் நேர்கோட்டில் வைத்து பார்ப்பதற்கு எந்த விதத்திலும் அது முகாந்திரம் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.